இந்தியா இன்னொரு கொரோனா மாதிரியான ஒரு அவசர நிலையை இல்லை ஒரு ஊரடங்கு நிலையை சந்திக்க போகுதா? அமெரிக்கா இந்த போரை இன்னும் நிறுத்தலை. அமெரிக்கா இந்த போரை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் முடியாத வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் திரும்ப ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 வாரங்கள் இந்த நிலைமை இன்னும் இப்படியே இருக்கும், ஏன் இன்னும் மோசமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்தியா இன்னொரு கொரோனா மாதிரியான ஒரு அவசர நிலையை இல்லை ஒரு ஊரடங்கு நிலையை சந்திக்க போகுதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. முன்ன மறுபடியும் கொரோனா வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு விஷயம் இப்போ இந்தியா முழுக்க நடந்துட்டுருக்கு. எல்பிஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமையல் எரிவாயு மற்றும் வணிக பயன்பாட்டுக்கு இருக்கிற இந்த சிலிண்டருக்கான தட்டுப்பாடு வந்திருக்கு. இது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு வணிகர்கள் தொடர்ச்சியாக இந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் வாங்குறதுல ஒரு பெரிய தட்டுப்பாடு நிலவுதுன்னு ஒரு 2-3 நாட்களாகவே செய்திகள் அங்கங்கே வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்களாக பெங்களூரில் பெரும்பாலான ஹோட்டல்கள் நாங்கள் ஹோட்டலை மூடுறோம், அப்படி இல்லைன்னா எங்களுடைய மெனுவை பாதியாக குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு சிலிண்டர் சப்ளை இல்லை, போதிய கையிருப்பு இல்லை, 2 நாள் தான் எங்களுக்கு கையிருப்பு இருக்குது, 1 நாள் தான் கையிருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வருது. இந்த விவகாரம் இப்போ தமிழகத்திலையும் பெரிய அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இந்தியா முழுக்கவுமே வெடிச்சிருக்கு. ஒரு 2 நாட்களாக நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த யூஸ்வலி கொடுக்குற அந்த மிஸ்கால் நம்பர் ஆகட்டும், ஆப்லை ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த ஏஜென்சிக்கு போய் புக் பண்ணுற இடங்கள் எல்லா பக்கமுமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்குது. மொபைல் நம்பர்களை அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சப்ளை பெரிய அளவுக்கு இல்லை, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை அவங்களால மீட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக மத்திய அரசு ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி நீங்கள் மற்ற தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எல்பிஜியில் உடனடியாக நிறுத்திட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் எல்பிஜி இப்போதைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எசென்ஷியல்ஸ் கமாடிட்டி ஆக்டில் ஒருவேளை நீங்கள் ஏதாவது சிலிண்டரை பதுக்கி வச்சு கள்ளச்சந்தையில் அதிக லாபத்துக்கு விற்றீங்க அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை இப்போது ஓரளவுக்கு ஒரு 60-70% அளவுக்கு வெடிச்சிட்ருக்கு. இன்னும் போக 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 இந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போவே நிறைய தேநீர் கடைகள், அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன சிற்றுண்டிகள் எல்லாமே மூடப்பட்டு கிடக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். ஏன் திடீர்னு இந்த தட்டுப்பாடு வந்தது? இந்த தட்டுப்பாடுக்கு என்ன காரணம்? அப்படி உலகத்தில் நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த போர் தான். இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ஈரானை கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுடைய தலைவர்களையும் கொண்டு அங்கே கிட்டத்தட்ட ஈரானையே ஒரு நிர்மூலமாக்குற மாதிரியான தொடர்ச்சியான தாக்குதலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்கா, இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை அவங்களும் தொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஈரான் செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வளைகுடா நாடுகள்னு சொல்லப்படுற UAE, பஹ்ரைன், கத்தார், சவுதி, துபாய், இங்கே இருக்கிற அமெரிக்க ப்ராப்பர்ட்டிஸ், அமெரிக்க சொத்துக்களை அல்லது அமெரிக்க இராணுவ தளவாடங்களை இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. கத்தாரில் இருக்கிற அமெரிக்க ரேடார் அந்த சிஸ்டம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்க கடற்படை தளம், இது எல்லாத்தையும் அவங்க கடுமையாக தாக்கி அழிச்சிருந்தாங்க. இதனால் நிறைய எண்ணெய் நிறுவனங்கள் மேலேயும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதனால் குறிப்பாக கத்தார், அதுக்கப்புறம் பஹ்ரைனில் இருக்கிற நிறைய எண்ணெய் நிறுவனங்கள் அவங்க காலவரையின்றி நாங்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷனை நிப்பாட்டுறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த எல்பிஜி எடுக்கிற இந்த கேஸ் ரிஃபைன் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஒரு ப்ராசஸுமே நடக்கலை. அந்த கம்பெனி கம்ப்ளீட்டாக ஷட் டவுனில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அங்கிருந்தும் வெளிப்படையாக அறிவிப்பும் வந்துருச்சு. இவங்க குறிப்பாக இந்த போர்னால் இந்த வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது தான் இப்போ நமக்கு எல்பிஜியோடைய பற்றாக்குறைக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா
நம்மளுடைய பெரும்பாலான தேவைகள், நம்ம பெரும்பாலும் வந்து எல்பிஜியை வந்து இந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி வந்து பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய தேவைக்கு ஒரு 35% மட்டும்தான் நம்ம உள்நாட்டில் இருந்து உற்பத்தி பண்ணுறோம். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், ஐஓசிஎல், அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி, இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து அவங்க ரெஃபைனரிஸை வச்சு இங்கே வந்து நம்ம ஒரு 35% தான் பண்ணுறோம். மீதி 60லேருந்து 65% வரைக்கும் நம்ம வந்து இறக்குமதி தான் செய்கிறோம். அந்த இறக்குமதியிலையும் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடுக்கு மேலே நாம் இந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வந்து பண்ணுறோம். உதாரணத்துக்கு கத்தார், பஹ்ரைன், சவுதி, யுஏஇ, அங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த எல்பிஜியை வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்கிறோம். மீதி ஒரு 8% தான் வந்து நம்ம வந்து அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகளில் இருந்து வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ பெரும்பாலும் நம்மளுடைய இந்த எல்பிஜி தேவையை வந்து நம்ம வந்து வளைகுடா நாடுகளை நம்பி இருக்கிறதுனால, இப்போ இந்த போர் மூலம் ஈரான் வந்து வளைகுடா நாடுகளை தாக்குனதுனால அங்கே எல்பிஜி ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த சுத்திகரிப்பு மையங்கள், அந்த ப்ரொடக்ஷனை பண்ணுற தொழிற்சாலைகள் எல்லாம் ஷட் டவுனில் இருக்கிறதுனால, அங்கே உற்பத்தி இல்லாதனால இந்தியாவால் இறக்குமதி செய்ய முடியலை. ஸோ இறக்குமதி செய்ய முடியாதனால வந்து அந்த சப்ளை டிமாண்ட் அவங்களால மீட் செய்ய முடியலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்தியா இதை முன்கூட்டியே உணர்ந்ததா அப்படின்னா, அங்கே தான் நிறைய சந்தேகங்களை பொருளாதார நிபுணர்கள் வந்து எழுப்புறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க நம்ம வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துட்டு இருக்கு. ஹெர்மூஸ் அந்த பாதையை வந்து ஈரான் வந்து மூடிட்டாங்க. 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட அந்த இதை தாண்டி வராது அப்படின்னு ஒரு கடுமையான எதிர்வினையை வந்து அவங்க ஈரான் தொடுத்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் எல்பிஜி வந்து நமக்கு அந்த வழியாக வரலை அப்படின்னா கூட கச்சா எண்ணெய் விலை வந்து கணிசமாக உயர்றது. ஸோ உலக பொருளாதாரத்தை நாடுகளில் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதை இந்தியா ஏன் முன்கூட்டியே கணிக்கலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இங்கே வளைகுடா நாடுகளில் நம்ம பெரிதளவு எல்பிஜியை நம்பி இருக்கும்போது, அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும்போது அதனுடைய தாக்கம் நம்ம நாட்டிலே இருக்கும். ஏன்னா நம்ம இறக்குமதியை சார்ந்து இருக்கிறதுனால அதனுடைய தாக்கமும் இருக்கும் அப்படிங்கிறத இந்திய அரசு ஏன் உணர தவறிடுச்சு அப்படின்ற நிறைய கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இந்த ஆண்டு தான் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வந்து இந்த எல்பிஜி வாங்குறது கணிசமாக வாங்குறதுக்கான ஒரு அந்த ஆர்டரை வந்து போட்டிருக்காங்க. 8%லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறோம். அது இப்போ தான் அந்த இரு நாட்டு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயிருக்கு. இதுக்கப்புறம் அது சைன் ஆகி அது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகும். ஆனால் இப்போ என்னென்னா, வளைகுடா நாடுகள் வந்து நமக்கு வாங்குறது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கப்பல் மூலமாக ஒரு 6லேருந்து 7 நாளைக்குள்ளே நம்மளால் வந்து சேர்ந்துட முடியும். ஆனால் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்பிஜி வாங்கும்போது அது அங்கேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 40லேருந்து 45 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஸோ அது காஸ்ட்டும் சரி, டைமும் சரி, எல்லாமே ரொம்ப அதிகமாகும். அதனால் நம்ம வளைகுடா நாடுகளை சார்ந்திருக்கோம். இப்போ வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினதுனால இங்கிருந்து நமக்கு வந்து இந்த பெரிய அளவுக்கு சப்ளை இல்லாதது தான் ஒரு இந்த ஒட்டுமொத்த சிக்கலுக்கும் காரணம். ஸோ எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா இந்த போரை வந்து இன்னும் நிறுத்தலை. அமெரிக்கா இந்த போரை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஈரான் வந்து துபாய் அப்புறம் பஹ்ரைனில் வந்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த போர் முடியாத வரைக்கும் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து திரும்ப ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாம் போர் எல்லாம் நிறுத்தப்பட்டு திரும்ப எண்ணெய் நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை தொடங்கி அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து இறக்குமதி செஞ்சு அது கப்பல் வழியாக வந்து இந்தியா வந்து அதுக்கப்புறம் இந்த நிலைமையை சீராக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் தான் இந்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 வாரங்கள் வந்து இந்த நிலைமை இன்னும் இப்படியே இருக்கும். ஏன் இன்னும் மோசமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அரசு வந்து தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிற எல்பிஜிக்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, வாகன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற எல்பிஜிகளை பயன்படுத்தக்கூடாது, இப்போதைக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் இந்தியாவில் எல்பிஜி அப்படின்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணதுனால இந்த நிலைமை ஓரளவுக்கு சீராகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் இதுக்குள்ளே இருக்குது. இது நாளுக்கு நாள் வந்து பயங்கர மோசமாகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அப்படியான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. எல்பிஜி வந்து நம்மக்கிட்ட போதுமான அளவு கையிருப்பு இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு கேப் தான், சப்ளை டிமாண்டில் இருக்கிற ஒரு சின்ன கேப் தான். இதை ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே நம்ம சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேருந்து சில பாஜக தலைவர்கள் வந்து நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரி கட்ட சொல்லி ஒரு ரசீது அனுப்புனாங்க. அடுத்த நாள்லேருந்து சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு ஹோட்டல் கடைக்காரங்க மேலேயும் வந்து விமர்சனத்தை வச்சாங்க. ஆனால் அதுக்கான ஹோட்டல் தரப்புலேருந்தும் அதுக்கான கடுமையான கண்டனங்களை வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன எங்களுடைய பிஸ்னஸை நாங்களே கெடுத்துக்குவோமா, எங்களுடைய வருமானத்தை நாங்களே கெடுத்துக்குவோமா, இது என்ன லாஜிக் அப்படின்னு அவங்களும் வந்து எதிர்வினையாட்டுறாங்க. ஸோ உலகத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இப்போ பெட்ரோல்லேருந்து எல்லாம் இவி, அதுக்கப்புறம் மற்ற நேச்சுரல் ரிசோர்ஸ், மற்ற மாற்று சிந்தனை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்பிஜியவே இங்கே இந்தியாவிலேயே வந்து ஒரு 35% தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அது இன்னும்
அதிகரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம இறக்குமதி செய்கிற எல்பிஜியை நம்ம வந்து சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஃபெசிலிட்டியை ஏற்படுத்த வேண்டிய தேவையை இந்த பற்றாக்குறை வந்து உணர்த்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏற்கனவே வந்து 2014 நமக்கு கிடைச்ச டேட்டா படி ஒரு 14 கோடி பேரில் தான் வீட்டில் தான் வந்து எல்பிஜி கனெக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போது இந்த ஒரு 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 30 கோடி அளவு வீட்டில் எல்பிஜி கனெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான தேவைகளும் பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கும் போது அரசு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏன் இன்னும் பெரிய அளவுக்கு உருவாக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கே இவ்வளவு டிமாண்ட் இருக்கும்போது அதுக்கான உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத அரசு ஏன் ஊக்குவிக்கலை? 35%ங்கிறது இன்றைக்கி ஒரு 60-65% நம்மளே இங்கே உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணால் இந்த டிமாண்டை ஓரளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ண முடியும் இல்லை அப்படின்னும் வந்து நிறைய கேள்வி எழுப்புறாங்க. நம்ம இறக்குமதியவே நம்பி இருக்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? ஸோ உலகத்தில் நடக்கிற அசாதாரண சூழ்நிலைகள் உடனடியாக நம்ம நாட்டை பாதிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து தள்ளுறதை நம்ம வந்து பார்க்குறோம். இது அரசு முன்கூட்டியே கணிச்சிருக்கணும் அப்படின்னும் வந்து நிறைய விமர்சகர்கள் அதுக்கப்புறம் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த விவகாரம் அடுத்தது எப்படி போக போகுது? இந்த நிலைமை இன்னும் மோசமாகுமா அல்லது அரசு இதை உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்குமா? வியாபாரிகளுடைய இது என்ன, அதை சார்ந்து இருக்கிற தொழிலாளர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஏன்னா இப்போ மற்ற தாய்லாந்து, பாகிஸ்தான் மாதிரி நாடுகளில் எல்பிஜி பற்றாக்குறையில் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், 2 வாரங்களுக்கு பள்ளி லீவு அப்படின்ற மாதிரியான அதிரடியான அறிவிப்புகள்லாம் வருது. இந்தியா இன்னும் அந்த இடத்துக்கு நகரலை அப்படின்னாலும் அதுக்கான அபாயம் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு கண்கூட தெரியுது. வரும் நாட்களில் இந்த சூழ்நிலை எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்.